அவர் வந்து தேவையில்லாமல் 30 நாட்களுக்கு மேல ஒரு அப்பாவி ஒருத்தர் சிறையில் இருந்திருக்கிறார். அவரிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறை அவர் செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் தமிழக மக்களிடமும் சிறுபான்மை மக்களிடமும் அந்த ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு சகோதரியிடமும் கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார். சார், இப்ப இந்த சேலம் கடைசியா முடிஞ்சது. அந்த கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா 12 மணி, அதாவது உச்சி வெயில் கேட்டாங்க. அதனால கேட்டதும் போலீஸ் கொடுத்துன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ள நாங்கள் அனுமதி கேட்டோம். 1 மணி நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை முடிச்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடும். வித் எல்லா பாதுகாப்போட கண்டிப்பா அடுத்த வர கூட்டங்களே நாங்க எவ்வளவு பாதுகாப்போட பொதுமக்களுக்கு பாதுகாப்போட பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். வேற ஏதாவது இருக்கா? இல்ல நாங்கள் கேட்ட நேரங்கள் தான். சார், சீமானிடம் வந்து தாவேக்காவுடைய கூட்டணி போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி கூப்பிட்டு அண்ணன் போக கூடாது, அண்ணன் கூப்பிட்டாதான் தம்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படி சீமான் நாம் தமிழர் கட்சி தாவேக்காவுக்கு கூட்டணி அழைச்சா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்களா? சீமானை பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். அவரே வந்து 17-18 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. 18 வருஷமா எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆட்சி எனக்கு வேணான்னு சொல்றாரு. எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்றாரு. நாங்க கவர்மெண்ட்டையும் வேணான்னு சொல்றாரு. எந்த நோக்கத்துக்குமே இல்லாம எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லாம எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஊர்லயுமே பேசுறதுக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெரிய சீரியஸ் எடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அவருடைய பிரசன்ஸ், அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு நாளையும் கட்சியில போய் மேடையில போய் ஏதாவது பேசணும்ன்றக்காக அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. அதுக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. யாராவது நான் ஆட்சியில் வரமாட்டேன், எது கவர்மெண்டே வேணாம், எதுவும் வேணாம், ஆனா நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி ஒரு கட்சி நடத்துறத பாத்துருக்கீங்களா? அப்படி நடத்திட்டு இருக்கிற 15 வருஷமா அவர் போய் நீங்க டெய்லி நம்ம போய் நீங்க சீரியஸா எடுக்க தான் அவர் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பாரு. அது நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். பாஜக இந்த 2 கட்சிகளோடய கூட்டணி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாத்தாக்காவே சேர்த்துக்கலாமா சார்? 3வது கட்சியா அவங்க கூட தாவேகா கூட்டணி போகாதுன்றது உறுதியா எடுத்து இல்ல. நீங்க கூட்டணிங்கிறது மக்கள் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். நீங்க 50 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோங்க. மக்கள் ஏத்துக்கணும்ல. நீங்க எதுக்காக நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னு இந்த கூட்டணி, அந்த கூட்டணி. மக்கள் வேற வழி இல்லாம அவங்களுடைய எண்ணத்திற்கு போட்டுட்டு இருந்தாங்க, மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது. ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் தேவைன்ற தெளிவு இருக்குது. அதனால இந்த தடவை இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எவ்வளவு கூட்டணி சேர்ந்தாலும், இல்ல 25 பேர் 25 கட்சியோ 30 கட்சி சேர்ந்தாலும் மக்களுடைய நன்மதிப்பை பெறாமல், மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் எந்த கூட்டணியும் ஜெயிக்க போறதில்லை. நாங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான வாக்குகளோட எங்களுடைய தலைவர் வந்து முதல்வராவது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.